சாந்திபுரம்னு ஒரு அழகான கிராமம். அங்க ராமையான்னு ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவன் ரொம்ப நல்லவன். அந்த ஊர் ஜமீன்தாருக்கு ரொம்ப நெருக்கமானவன். ஆனா ராமையாவோட மனைவி கனகா இருக்காளே, அவ மகா பிசினாரி, கஞ்சத்தனம் பிடிச்சவ. ராமையா பகல் முழுக்க வெயில்ல கஷ்டப்பட்டு வயல்ல வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவான். ஆனா கனகா வீட்ல விளக்கேத்துனா என்ன வீணாயிடும்னு இருட்லயே உட்காந்து வேலை பாப்பா. ராமையா பசியில வந்து சாப்பாடு கேட்டா, விலைவாசி எங்கேயோ போயிருச்சு, அரிசி விக்கிற விலையில சுடுதண்ணி வச்சா விறகு வீணாகும், பச்சை தண்ணி குடிச்சிட்டு படுங்கன்னு சொல்லுவா. ஜமீன்தார் நிறைய சம்பளமும் அரிசியும் கொடுத்தாலும் நாளைக்கு வேணுமேன்னு சேமிச்சு வச்சுக்கிட்டு புருஷனை பட்டினி போடுவா. பாவம் ராமையா பசியோடையே வெளியில கைத்து கட்டில படுத்து தூங்குவான். ஒரு நாள் ராமையா ரொம்ப வருத்தப்பட்டு பேசவும் கனகா சரி நாளைக்கு நல்ல சமைச்சு தரேன்னு சொல்லி ஒரு டப்பாவுல சாப்பாடு கட்டி தர்றா. ராமையாவும் இன்னைக்கு வயிறார சாப்பிடலாம்னு ஆசையா வயலுக்கு போறான். ஆனா மத்தியானம் டப்பாவை திறந்து பார்த்தா அதுல வெறும் கொஞ்சோண்டு சோறும் ஊறுகாயும் தான் இருக்கு. இத பார்த்து ராமையா அழுதுகிட்டு இருக்கும்போது அங்க வந்த ஜமீன்தார் விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தன் நண்பனோட கஷ்டத்தை பார்த்த ஜமீன்தார் கனகாவுக்கு ஒரு பாடம் புகட்ட முடிவு பண்றாரு. அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு நல்லா சாப்பாடு போட்டுட்டு போகும்போது ராமையாவோட விசுவாசத்துக்காக 1000 ரூபாய அன்பளிப்பா தர்றாரு. அவ்ளோ பணத்தை பார்த்ததும் கனகாவுக்கு சந்தோஷம் தாங்கல. ஆனா அன்னைக்கு ராத்திரி ஆரம்பிச்சது அவளுக்கு புது கஷ்டம். அந்த பணத்தை திருடன் எடுத்துட்டு போயிருவானோன்னு பயந்துகிட்டு சமைக்க கூட போகாம பணப்பையையே காவல் காத்துக்கிட்டு இருப்பா. பயத்துல சரியா சாப்பிடாம தூங்காம அவளே மெலிஞ்சு போயிடுறா. அப்பதான் அவளுக்கு புரியுது, தேவைக்கு உதவாத பணம் வெறும் மண்ணுக்கு சமோன்னு. கடைசியில அந்த பணத்தை ஜமீன்தார்கிட்டயே கொண்டு போய் கொடுத்துட்டு, ஏயா இந்த பணம் வந்த உடனே என் நிம்மதி போயிருச்சு, எனக்கு இது வேணான்னு சொல்றா. ஜமீன்தாரும் அவ திருந்திட்டான்னு சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் கனகா தன் கஞ்சத்தனத்தை விட்டுட்டு புருஷனுக்கு நல்லா சமைச்சு போட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா. கதையின் நீதி: கஞ்சத்தனமும் பேராசையும் மனுஷனோட நிம்மதியை அழிச்சிரும்.